நீங்கள் 2024 ஏமாற்றத்துடனும் காயத்துடனும் நுழைகிறீர்களா? பதிலளிக்கப்படாத பிரார்த்தனைகளை பார்க்கிறீர்களா? ஒருவேளை ஏமாற்றங்கள் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் என நம்பிய விஷயங்கள் மாறவில்லை. நீங்கள் கசப்புடன் உணர்கிறீர்கள். ஆனால் நான் சவால் விடுகிறேன். கசப்பான மனநிலைக்கு பதில் சிறந்த மனநிலையுடன் புத்தாண்டில் நுழையுங்கள். பாருங்கள், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஊக்கமளிக்கும் வசனம் 1 கொரிந்தியர் 7:17. செய்தி பதிப்பில், நீ வேறிடத்தில் அல்லது வேறொருவருடன் இருக்க விரும்புவதை நிறுத்து. நீ இப்போது இருக்குமிடமே உன் வாழ்க்கைக்கான கடவுளின் திட்டம். இங்கேயே வாழு, அன்பு செலுத்து, கீழ்ப்படி. இந்த வார்த்தை உனக்காக. ஒருவேளை நீங்கள் சொல்கிறீர்கள், ஜான், தெரியுமா, நான் என் வாழ்க்கையில இன்னும் முன்னேறி இருக்க வேண்டும். ஒருவேளை நான் இதை சாதித்திருக்க வேண்டும். ஒருவேளை எனக்கு வேலை கிடைத்திருக்க வேண்டும். ஒருவேளை நான் திருமணம் செய்திருக்க வேண்டும். தெரியுமா, நீங்கள் அது உண்மையில் சொல்கிறது. கடவுளே உங்கள் வாழ்க்கையை வரையறுக்கிறார், உங்கள் திருமண நிலை அல்ல. நீங்கள் திருமணம் ஆகவில்லை என்று கவலைப்படலாம், அல்லது உங்கள் பொருளாதார நிலை கூட உங்கள் வாழ்க்கையை வரையறுக்காது. உங்கள் வேலை நிலையும் உங்கள் வாழ்க்கையை வரையறுக்காது. இன்று நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன். கசப்பான மனநிலைக்கு பதிலாக நன்றியுணர்வு மனப்பான்மை கொள்ளுங்கள். இந்த ஆண்டின் இறுதி வரை வாழ்ந்திருக்கிறீர்கள். கடவுள் உங்களை உயிருடன் வைத்திருந்தால் அவர் உங்களுக்கு சிறந்ததை வைத்திருக்கிறார். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட அர்த்தமுள்ள 2026 வாழ்த்துக்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.